சரி நாங்க. தேங்க்யூ. இது நான் உனக்கு தர அன்பு பரிசு. வாங்கிக்க மித்ரா. கிஃப்ட் பிரிச்சு பாரு. என்ன இது? ஏதோ அக்ரிமெண்ட் மாதிரி இருக்கு. டிவோர்ஸ் பேப்பர்ஸ். கிட்டத்தட்ட இது நான் உனக்கு டிவோர்ஸ் தர மாதிரி தான். எப்போ உன் கூட எனக்கு சேர்ந்து வாழணும்னு ஆசை வந்துச்சோ அப்பவே நான் உன்னை டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு அர்த்தம். உன்னை சுதந்திரமா பறக்க விடாம இறுக்கி பிடிச்சிருக்கேன்னு அர்த்தம். என்னை பொறுத்த வரைக்கும் அது உண்மையான காதல் கிடையாது. நான் இப்ப சொன்னேன்ல, என் மித்ரா சந்தோஷமா சுதந்திரமா இருக்கிறத பார்த்து ரசிக்கிறது தான் என்னோட காதல்னு. உன்னோட கதவு திறந்து இருக்குன்னு காட்டுறதுக்காக தான் இது. நான் வாழ போற இந்த கொஞ்ச நாள்ல கூட ஏதாவது உன் சந்தோஷத்துக்கு நான் இடையூறா இருக்கேன்னு நினைச்சா எப்ப வேணாலும் என்னோட ரிலேஷன்ஷிப் நீ கட் பண்ணிக்கலாம். மித்ரா, இது நீ கிஃப்ட்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா வேற ஏதாவது பேர் கூட வச்சுக்கலாம். என்னமோ தெரியல, எனக்கு உங்ககிட்ட இதை கொடுக்கணும்னு தோணுச்சு. ஏன் வினய், எதுக்கு இதெல்லாம்? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. உங்களுக்கு எப்படின்னு தெரியல, ஆனா இந்த நிமிஷம் எனக்கு நல்லா தெரியுது. உங்களால நீங்களே நினைச்சாலும் மறந்து கூட என்ன ஹர்ட் பண்ணிட முடியாது. அதனால இதுக்கான தேவையே எனக்கு இருக்காது. இப்போ இப்படி சொல்ற, நாளைக்கு உனக்கு வேற மாதிரி தோணல? இல்ல, இந்த உலகத்துல எந்த ஆணும் ஒரு பொண்ணுக்கு தராத மேரேஜ் கிஃப்ட் இது. இப்படி யோசிக்கிற அளவுக்கு ஒரு மனசும், அந்த மனசு முழுக்க அன்பும் வேணும். அது உங்ககிட்ட இருக்கு. எனக்கு இதை நினைச்சா நீங்க என் மேல இவ்ளோ அன்பா இருக்கீங்கன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இமோஷனலா இருக்கு. இட்ஸ் ஓகே. இந்த சென்டிமெண்ட் சீன்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணிடலாம். நீ ஏன் சாப்பிடக்கூடாது? எனக்கு ரொம்ப பசிக்குது.
குங்குமம் எடுத்து வச்சுக்கோ. இன்னைக்கு ஏதாவது விசேஷமா? பூஜெல்லாம் பலமா இருக்கு. நம்ம வீட்ல இன்னைக்கு முதல் விருந்து நடக்க போகுதுல்ல, அதனால்தான் சின்னதா ஒரு பூஜை பண்ணேன். ஆ, முதல் விருந்தா? அப்படின்னா அது ஒண்ணு இல்லம்மா, புதுசா கல்யாணமாகி புகுந்த வீட்டுக்கு வர மருமக தான் வாக்கப்பட்ட வீட்ல இருக்கிற ஆளுங்களுக்கு தான் கையால சமையல் பண்ணி விருந்து வைக்கிறதுக்கு பேருதான் முதல் விருந்து. ஓ, இந்த முதலிரவு மாதிரி முதல் விருந்து அப்படிதானே? ஏய், சாமி ரூம்ல அதுவும் குழந்தைங்களுக்கு முன்னாடி என்னடா பேசுற? நிச்சு. ஓ, அப்படியா? இப்படி ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டதே இல்லம்மா. இது எல்லார் வீட்லயும் நடக்குமான்னு எனக்கு தெரியலம்மா. நம்ம வீட்ல இந்த சடங்கு பல தலைமுறைகளா நடந்துட்டு இருக்கு. அந்த காலத்துல பொண்ணுங்க ரொம்ப கூச்ச சுபாவத்தோட கட்டின புருஷன்கிட்ட கூட பேசுறதுக்கு பயந்துகிட்டு இருப்பாங்கம்மா. அத உடைச்சு வீட்ல இருக்கிறவங்க எல்லார் கூடயும் சகஜமா பழகுறதுக்காக தான் இப்படி ஒரு சம்பிரதாயத்தை கொண்டு வந்தாங்க. நம்ம வீட்ல இருந்த பெரியவங்களும் பண்ணிருக்காங்க. அது இப்ப வரைக்கும் காலங்காலமா இருக்கு. அப்ப சரி, இன்னைக்கு என்னோட சமையல் அவ்வளவுதானே? யாருக்கு என்னென்ன டிஷ் வேணும்னு மட்டும் சொல்லுங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எனக்கு பீட்சா தான் பிடிக்கும். டேய் சித்தார்த், சொல்லிட்டாதடா. ஆமா மித்ரா, இந்த கேம்ல இன்ட்ரெஸ்டிங்கான ரூலு யாருக்கு என்ன பிடிக்கும்னு நீயா கண்டுபிடிக்கிறது தான். ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி உப்பு காரம் எல்லாம் போட்டு ருசியா சமைக்கணும். இது கூட ஏதோ விளையாட்டுக்காக பண்றது இல்ல மித்ரா. நீ ஒருத்தரை பார்க்கும்போது அவங்க ஆரோக்கியத்தோட இருக்கிறாங்களா இல்லையா, அவங்க ஹெல்த்துக்கு என்ன சாப்பிட்டா நல்லா இருப்பாங்கன்னு உன்னால கண்டுபிடிக்க முடியுதான்னு செக் பண்றதுக்காக தாமா இந்த வழிமுறையே. டாக்டர், ரொம்ப கஷ்டம் டாக்டர். நீங்களே சொல்லிடுங்க, அதுதான் சரியா இருக்கும். இல்லனா செஞ்சு வேஸ்டா போயிடும். சமாளிக்காத மித்ரா. உனக்கு தெரியலனா தெரியாதுன்னு ஒத்துக்கோ. இங்க யாரும் உன்ன குத்த சொல்ல போறதில்ல. அப்படியெல்லாம் இல்ல அத்தை, நான் பண்ணிடுறேன். இருந்தாலும் ஒரு சின்ன தயக்கம், அவ்வளவுதான். ஆனா பரவாயில்ல, இந்த சேலஞ்ச் கூட ஓகே தான். ஆனா ஒரே ஒரு ரிக்வெஸ்ட். என்னன்னு சொல்லுமா? நான் சமைக்கும் போது யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணா எல்லா வேலையும் டக்கு டக்குன்னு நான் முடிச்சிருவேன். இல்ல மித்ரா, யாரும் உனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது. நீ தனியா தான் எல்லா வேலையும் பாத்துக்கணும். அப்பதானே உன் சாமர்த்தியம் எல்லாருக்கும் தெரிய வரும். மா, அது எப்படிமா ஒரு ஆளால எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சமைக்க முடியும்? அந்த காலத்துல பொண்ணுங்களா இதுக்காகவே ட்ரெயின் ஆயிருப்பாங்க. அதனால அவங்களுக்கு யாரோட ஹெல்ப்பும் தேவைப்பட்டிருக்காது. அதுக்காக இப்போவும் அதே ரூல் ஃபாலோ பண்ண முடியுமா என்ன? பாத்தியாக்கா, பொண்டாட்டிக்கு ஒரு பிரச்சனை ஆனதுமே ஃபர்ஸ்ட் கியர்ல சீர 1000cc பைக் மாதிரி சீர்றான். சும்மாரியா? சும்மாவே இருக்கேன். சரி சரி, உனக்காக இந்த ஒரு ரூல்ஸ மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மித்ரா சமைக்கும் போது நீ மட்டும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணலாம். எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லிடுறேன், தயவு செஞ்சு யாருமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம வயிற்ற நல்லா காலியா வச்சுக்கோங்க. ஓகே? மித்ரா நல்ல டேஸ்டா சமைக்க போறா. சோ கொலை பசியோட இருந்தீங்கன்னா சூப்பரா சாப்பிடலாம். சரி மித்ரா, இதுக்கப்புறம் எதுக்கு இங்க நின்று வேடிக்கை பார்த்துட்டு வா, நம்ம மேல போய் சமைக்கலாம். அட வா, போலாம் வா.
பண்றீங்க? ஏய் பார்த்தா தெரியல, காய் கட் பண்ணிட்டு இருக்கேன். அதான் நான் பண்ணிட்டு இருக்கேன்ல. நீ வரும் மித்ரா, 2 பேருமே சேர்ந்து கட் பண்ணோம்னா வேலை சீக்கிரமா முடிஞ்சிடும்ல. தேவையில்ல, நானே பண்ணிக்கிறேன். அப்புறம் எதுக்கு என்ன ஹெல்ப் பண்ண கூப்பிட்ட நீ? நான் கூப்பிடல, நீங்களா வந்தீங்க. அப்போ என்னோட ஹெல்ப் உனக்கு வேண்டாமா? வேண்டாம், நானே சுமாரா தான் சமைப்பேன். நீங்க ஹெல்ப் பண்றாங்கிற பேர்ல அதையும் கெடுத்து விட்டுருவீங்க. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேக்குறேன், போய் சோஃபால உட்காருங்க போங்க. இல்லனா அட்லீஸ்ட் வேடிக்கை மட்டும் பாருங்க. சரி, அப்ப நான் வேடிக்கை பாக்குறேன், நீ கட் பண்ணு. ப்ராமிஸ். மித்ரா, என்ன டிஷ்லாம் பண்ண போற? வீட்ல யாருக்கு என்னெல்லாம் பிடிக்கும், என்னெல்லாம் பண்ணாலும் யோசிச்சியா, கண்டுபிடிச்சியா? அதெல்லாம் தேவையில்லை சார். பின்ன உங்களுக்கு பிரியாணி பிடிக்கும் தானே? ஏய், பிரியாணியா? வாவ், எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிரியாணில உப்பும் காரமும் அளவுக்கு அதிகமா போட்டு கொடுத்தா நீங்க சாப்பிடுவீங்களா? ஏய், அது எப்படி சாப்பிட முடியும்? ஓகே, அதான் நானும் சொன்னேன். உங்களுக்கு பிடிச்ச உணவாவே இருந்தாலும் அத டேஸ்ட் கம்மியா சமைச்சா உங்களுக்கு சாப்பிட பிடிக்காம போயிடும். அதே போல வெறும் ரசமா இருந்தாலும் டேஸ்டா பண்ணா அத பிடிக்காதவங்க கூட ருசிச்சு சாப்பிடுவாங்க. அதனால்தான் நான் ஒவ்வொருத்தருக்கும் என்ன பிடிக்கும்னு பார்த்து பார்த்து பண்ணாம எனக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ்லாம் நான் டேஸ்டா சமைக்க போறேன். வெரி குட், சூப்பர் ஐடியா. சரி மித்ரா, இது பிரில்லியண்டா பண்ண போற. மித்ரா, இப்ப சொல்லு, என்ன பண்ண போற? தஞ்சாவூர் சமையல்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலயும் மீன் குழம்பு வைக்கிறதுல நான் எக்ஸ்பர்ட். வாவ். அதனால அசோக் அல்வா, ஆட்டுக்கால் சூப்பு, மாங்காய் போட்ட விரால் மீன் குழம்பு, மிளகு தக்காளி சூப், வாழைக்காய் பொரியல், கேரட் கூட்டுன்னு மொத்தம் ஒரு 8 ஐட்டம் பண்ண போறேன். வா வாவ், சொல்லும்போதே அப்படியே நாக்கெல்லாம் பயங்கரமா எச்சி வருது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, சமைச்சு முடிச்சதும் சாப்பிட்டுட்டு சொல்லுங்க. சரி, அப்ப நான் தான் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணுவேன். அந்த பிங்க் டப்பா எடுங்க. என்ன மித்ரா, சமையல்லாம் முடிஞ்சுதா? எல்லாம் முடிஞ்சிருச்சுமா. மா, மித்ரா செம்ம டேஸ்டா சமைச்சிருக்கா. நீ சாப்பிட்டு மட்டும் பாரு, சும்மா அசந்து போயிடுவ. நீ அத சொல்லணும்னு தேவையே இல்ல.
கிச்சனை சுத்தமா வச்சிருக்கிறத பாக்கும்போதே இவ எவ்ளோ ருசியா சமைச்சிருப்பான்னு எனக்கு தெரியும். சரி அம்மா, நீ போயிட்டு எல்லாருமே கூட்டு வந்துரு. நான் டைனிங் டேபிள் அரேஞ்ச் பண்ணி வச்சிடறேன். ம். சரி. போலாமா? வா. மித்ரா அப்படி என்ன பண்ணிட்டான்னு இந்த வாசுகி பாராட்டிக்கிட்டே இருக்கா. இதுக்கு ஒரு வேட்டு வச்சாதான் சரியா வரும். வாசுகி, உன் மருமக உடைக்கிறது மண் சட்டியா இல்ல பொன் சட்டியான்னு அப்புறம் தான் தெரியும். வினய், நீ என்ன பண்ற? மித்ரா தானே விருந்து குடுக்குறா. நீ எதுக்காக இவ கூட சேர்ந்து பரிமாற போற? நீ எல்லாம் பண்ண கூடாது. நீ வா, வந்து எங்க கூட சேர்ந்து சாப்பிடு. வா. அம்மா, நானும் சாப்பிட உட்காந்துட்டேன்னா இத்தனை பேருக்கு எப்படி தனியா மித்ரா பரிமாற முடியும்? நீ பாருங்க, சமைக்கும் போது அவளுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி நீங்க சாப்பிடும் போது அவளுக்கு நானே ஹெல்ப் பண்றேன். சமைக்கும் போது நீங்க பண்ண உதவியே போதும். நீங்க போய் உட்கார்ந்து சாப்பிடுங்க, நான் பாத்துக்கிறேன். இல்ல, எனக்கு அதெல்லாம் முடியவே முடியாது. நான் போக மாட்டேன். எனக்கு பசிக்கல, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நீ பாரு, எல்லாத்தையும் எடுத்து முதல்ல வை. எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாரு. டேய் மாப்பிள, எனக்கு புரியுது. வேமா, உனக்கு புரியவே இல்லையா? உன்னை விட்டுட்டு தனியாக எப்படி சாப்பிடுறதுன்னு தான் முடிக்கிறான். அதான் பப்பர் பேங்கிறான். இதை பாருங்க, நீங்க ஒன்னும் உட்காந்து சாப்பிடுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி விட்டுக்கோங்க, என்ன வேணா பண்ணுங்க. ஆனா இப்ப எங்களுக்கு சாப்பாடு போடுங்க. பயங்கரமா பசிக்குது. பசிக்குது, எல்லாத்துக்கும் பசிக்குது. மித்ரா சொல்றாங்கல்ல, பரிமாறலாம். என்ன ஒவ்வொருத்தருக்கு தனித்தனியா என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு இப்ப நீ எல்லாருக்கும் சேர்த்து ஒரே ஃபுட்ட பண்ணிருக்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாதுல்ல அத்தை. ஆனா இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். நீங்க சாப்பிட்டு பாருங்க. எப்படி இருக்கு அத்தை? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. ஹோட்டல்ல கூட நாங்க இப்படி சாப்பிட்டது இல்ல. சூப்பரா இருக்கு. ஓ, உண்மையாவா? அவங்க போய் சொல்லல மித்ரா, உண்மையாவே எக்ஸலண்டா இருக்கு. அதுலயும் இந்த மீன் குழம்பு இருக்கே, சான்ஸே இல்ல. சூப்பர் மித்ரா, மீன் குழம்பு மாதிரியே இருக்கு. நல்லா இருக்கு. ஆமா, ஓகே தான். என்ன இன்னும் கொஞ்சம் இந்த புளிய மட்டும் கம்மி பண்ணிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். டேய், உனக்கு எல்லாத்துலயும் குறை கண்டுபிடிக்கத்தான் தெரியும். இவ்வளவு சொல்றிய, நீ என்னைக்காவது ஒரு நாள் இந்த டேஸ்ட்ல சமைச்சிருக்கியா? ஏன் நான் பண்ணதில்ல? இவ்வளவு நாள் நீங்க அதைத்தானே சாப்பிட்டுட்டு இருந்தீங்க. ஒரு விஷயம் நல்லா இருக்கும்போது அதை பாராட்டு கத்துக்க வசந்தி. முதல்ல அதை நீங்க செய்யுங்க. இவ்வளவு நாள் நான் சமைச்சு போட்டிருக்கேனே, என்னைக்காவது ஒரு நாளாவது நல்லா இருக்கு வசந்தின்னு சொல்லிருக்கீங்களா? நல்லா இருந்தா சொல்லிருப்பல. நீ என்னைக்கு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்ச? ஐயா, இப்போதுக்கு சாப்பிடும்போது சண்டை போடுறீங்க. சண்டை போடாம அமைதியா சாப்பிடுங்க. அந்த ஸ்வீட் அவனுக்கு எடுத்து வை மித்ரா, எடுத்து வை. ரகு, என்னடா நீ? பொண்டாட்டி சமைச்சது நமக்கு பிடிக்கலனாலும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். அப்பதான் அடுத்த தடவை இன்னும் பெட்டரா சமைப்பாங்க. சாரிண்ணே, சாரி. ஆமா மாமா, நீங்க இப்படி சொல்லி சொல்லி அக்காவோட சமையல் பயங்கர பெட்டர் ஆயிட்டு போகுது. அவங்க வைக்கிறது சாம்பார்னு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது. ஆம், தெரியாமதான் சட்டியா சாம்பாரை வாங்கி குடிக்கிறியா? அக்கா, ரசம் நினைச்சு வாங்கி குடிச்சாக்கா, சாம்பார் யாராவது குடிப்பாங்களா? டேய், நீ என்ன வேணாலும் சொல்லு அருண். ஆனா உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு நீங்க சாப்பிடறத வச்சே நாங்க கண்டுபிடிச்சிருவோம். வாசுகி சொல்றதுதான் கரெக்ட். ருசியா சமைக்கிறது பெரிய கம்ப சூத்திரமே கிடையாது. சமைக்கும் போது உப்போட கொஞ்சம் அன்பையும் சேர்த்து சமைக்கணும். அப்பதான் அந்த சாப்பாடு உப்பு உரப்பு குறைஞ்சிருந்தா கூட சூப்பரா ருசியாவும் இருக்கும், மனமாவும் இருக்கும்.
அன்பில்லாத சாப்பாடு எவ்வளவு ருசியா இருந்தாலும் சப்புன்னு இருக்கும். சக்க மாதிரி தான் இருக்கும். ராம்கி, அப்போ மித்ரா சமைச்ச சாப்பாட்டுல நிறைய அன்பு இருக்கா? எக்கச்சக்கமா இருக்கு. நான் ஓவரா பெருசு படுத்தி சொல்லல. நாங்க சாப்பிடறத வச்சே நீங்களே கண்டுபிடிச்சிடலாம்.